தங்கம் அப்படின்னாலே எவ்வளவு விலை ஏறினாலும் சரி, அதன் மீதான மோகமும் ஆசையும் விற்பனையும் குறையவே இல்லை. நாளுக்கு நாள் இது அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. என்ன நிலவரம், என்ன காரணம் என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி அவர்கள். வணக்கம் சார். இன்னைக்கு கிராம் 7,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். இன்னும் இது ஒரு 10,000 போய் நிக்குமா? அது எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 10,000 ஒரு கிராம் அப்படிங்கிறதுலாம் அடுத்த வருடம் இறுதியிலையோ அல்லது 1.5 வருஷம் ஆகும். கண்டிப்பா 2026 மார்ச்ல போயிடும். இப்ப அதாவது இப்ப போயிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜியை பாத்தீங்கன்னா 2026 மார்ச்லயே அந்த ஸ்பீடு போயிடும். ஏன்னா இப்படியே மறுபடியும் ஒரு 1.5 வருஷம் பின்னால போங்க. எப்படியெல்லாம் விலை ஏறிச்சு, என்னென்ன காரணங்களால விலை ஏறிச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த காரணங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் வருகிறது. அதாவது போருடைய தாக்கங்கள் நிறையவே இருக்கு. அதுவும் குறிப்பா பெரிய அளவுல இந்த ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய போர் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது ஐரோப்பிய நாடுகளுக்கு. ஏன்னா அங்கிருந்து தான் பெருமளவில் கேஸ் சப்ளை இருந்தது. ரஷ்யா உக்ரைன் போன்ற நாடுகள் இருந்தால் அவங்களுக்கு கேஸ் சப்ளை அந்த லைன் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அதனால ஜெர்மன், இங்கிலாந்து அது போன்ற நாடுகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான போர். இஸ்ரேல் ஒரு டெக்னாலஜி வைஸ்ல உலகத்திலேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். உலக மேப்ல பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்தில் அது ரொம்ப சின்னதாக ஒரு புள்ளி தான் தெரியும். அந்த அளவுக்கு தான் இஸ்ரேல். ஆனால் அதனுடைய பவர், பைனான்சியல் பவர், அது பைனான்சியல் கண்ட்ரின்னே சொல்லலாம். அது அதுக்கு ஏதாவது ஒரு விபத்தோ இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களோ இஸ்ரேலில் நடைபெற்றால் உலக பொருளாதாரத்தை அது பெருமளவில் பாதிக்கும். அதாவது நம்ம எவ்வளவுங்கிறதெல்லாம் அளவிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும். பாலஸ்தீனுடைய தாக்குதல் இருந்தால் அதுக்கு மற்ற சில நாடுகள், சிரியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளுக்கும் அது பெருமளவில் ஆதரவு தெரிவிக்கின்ற போருக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி அதெல்லாம் நம்ம கணித்து பார்க்கும்போது தங்கம் விலை நீங்க சொல்றீங்க 10,000 ரூபாய், நான் சொல்லுவது 10,000 இல்லை, அதையும் தாண்டி போகக்கூடிய விலையில ஒரு கிராம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த போருடைய சூழல் உலக பொருளாதாரத்தை பெருமளவில் பாதித்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிவு, கடந்த கோவிடை போன்ற மீண்டும் ஒரு நோய் தாக்குதல் இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள் வரலாம் அப்படிங்கிறது நிபுணர்களுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது, நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் நிச்சயமாக உலகம் இந்த விஷயங்களை தாங்காது, உலக பொருளாதாரம் தாங்காது. இது சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துவிடும். காரணம் என்னன்னா, கடந்த கோவிட்ல கூட பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 2020 தங்கம் விலை ஒரே ஒரு 3 மாசத்துல ஒரு உச்சமான ஒரு விலைக்கு போச்சு. அதாவது 35% தங்கம் விலை உயர்ந்தது கோவிட் தொடக்க காலத்திலேயே. மற்ற எல்லா பொருள்களும் மற்ற எல்லா விஷயங்களும் சரிவு ஏற்பட்ட நிலையில் தங்கம் மட்டுமே விலை உயர்ந்தது. ஏனென்றால் உலக பொருளாதாரம் ஒரு அழிவான பாதைக்கு சென்று கொண்டது ஒரு நேரத்தில். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் காலங்களில் கூட இதே மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் நிச்சயமாக தங்கம் ஒரு பெரிய உச்சத்தை நோக்கி போகும். தங்கத்துடைய சுபாவம் என்னன்னா, விலை ஏறிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரத்தில் அதெல்லாம் குறையாது, குறைஞ்சா ரொம்ப சொற்பமான அளவு தான் குறையும். இதையெல்லாம் கணித்து பார்க்கும்போது 10,000 ரூபாய் ஒரு கிராமுங்கிறதெல்லாம் இல்லை, அதையும் தாண்டி விலை போகும். 2030க்குள்ள நீங்க நினைச்சே பார்க்க முடியாது, ஒரு கிராம் ஏறக்குறைய 13-14,000 ரூபாய் இருக்கும் 2030க்குள்ள. இது 2026 10,000 ரூபாய்க்கு போய் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம். எவ்வளவு விலை உயர்ந்தாலும் கூட இந்த சேமிப்பு அப்படிங்கறதுல மக்கள் ஆர்வம் காட்டுறாங்களா? அதாவது மிடில் கிளாஸ் மாதம் ஒரு அமௌண்ட்டை கட்டி ஒரு நகை வாங்குறது அப்படிங்கிற பழக்கம் அதிகமா இருக்கு. அவங்களுடைய அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா, இல்ல ஐயோ நம்ம கிட்ட காசு இல்லையேன்னு அவங்க பின்வாங்குறாங்களா? இல்ல, இப்போதான் அதிகரித்து கொண்டு வருகிறது. காரணம் என்னன்னா, கிராம் விலை 6,000 7,000 அப்படியெல்லாம் ஒரு கிராம் வரும்போது ஒரே நேரத்தில் போய் ஒரு சவரன் வாங்கும்போது 50,000 60,000 ரூபாய் கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு கிராம் ஒரு சவரன் 60,000 ரூபாய் நோக்கி போயிடும். ஸோ திடீர்னு ஒரு 2 சவரன் வாங்கினா 1,20,000 ரூபாய் ஒரே நேரத்தில் முதல் வைக்கிறது எல்லாருடைய நடுத்தர மக்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுக்கு ஒரே வழி சேமிப்பு திட்டம் ஒன்று தான், நகை சிறு சேமிப்பு திட்டத்துக்கு மட்டும்தான் அவங்க ஆதரவு. அதனால நாளுக்கு நாள் நகை சிறு சேமிப்பு திட்டம்
பெரிய அளவில் வந்து உயர்ந்து கொண்டு வருகிறது. நிறைய பேர் அதை வந்து ஏற்றுட்டு அதில் வந்து பணத்தை கொடுத்துட்டு வராங்கன்னு தான் சொல்லலாம். நகை வாங்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். அதாவது ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நகை வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் செய்கூலி சேதாரம்னு கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப தான் ஒரு பெரிய ஒரு பயமே வருது. ஐயோ நகை வாங்கணுமா அப்படின்னு. செய்கூலி சேதாரம்ங்கிறது உண்மையிலேயே அவ்வளவு தேவைப்படுதா, இல்லை மக்கள் கிட்ட இருந்து நகைக்கடை அதிபர்கள் வாங்கி புடுங்கி பறிக்கிறாங்களா? இல்லை, அது சொல்ல அப்படியெல்லாம் இல்லை. பொதுவாகவே இப்போ நகைகளுக்கு வந்து செய்கூலி அப்படிங்கிறதே இல்லை, வெறும் சேதாரம் மட்டும்தான். அந்த சேதாரம் எல்லாம் அவங்களுடைய லாபம் மற்றும் வந்து பொருட்களுக்கு செய்யக்கூடிய கூலி எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கு. ஸோ அதனால் சைக்கூலிங்கிறது கிடையாது, சேதாரம் தான். சேதாரம் கூட சொல்லி பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு 20,000 ரூபா கூடுதல் ஆகுது, அதெல்லாம் இல்லை. வெறும் ஒரு 10-12,000 ரூபா அளவு தான் கூடுதலாக இருக்கும். அதனால் வந்து பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா தொடர்ந்து வந்து தங்கத்துடைய முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன, தங்கத்துடைய மதிப்பு உயர்ந்து கொண்டு வருகின்றன. அதனால் இப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு 10-12% முதல்ல வந்து சேதாரம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுறாங்க. ஆனால் அதே ஒரு 2 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய விலை ஏற்றம் ஒரு 25% இருக்கும்போது இந்த 10-12% அதில் கழிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு 10-12% லாபமாக தான் இருக்கும். சில நேரங்களில் டிவியில எல்லாம் விளம்பரம் பார்க்குறோம், செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது, வாங்க எங்ககிட்ட வாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இது உண்மையா, சாத்தியமா? நிச்சயமாக 100% நடைமுறை சாத்தியம் இல்லவே இல்லை. காரணம் என்னன்னா, இது மாதிரியான போலியான விளம்பரங்கள் தான் மக்களை வந்து ஈர்த்து கொண்டு ஒரு காலத்தில் ஒரு பெரிய வந்து அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதற்கு பல நிறுவனங்கள் உதாரணமாக உள்ளது. அதனால அது மாதிரியான போலியான விளம்பரங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து செவி சாய்க்கவே கூடாது. சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நகை வாங்கும்போது நகையா வாங்க வேண்டாம், காயினா வாங்க வேண்டாம், ரெண்டுலயுமே வந்து செய்கூலி சேதாரம்னு பல விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு பாண்டா வாங்குங்க, கோல்டு பாண்டா நீங்க ஆன்லைன்ல வாங்கினா அது நல்லதுங்கிறாங்கல்ல, அது உண்மையா, அதோட நிலவரம் என்ன? அதாவது தங்க நகை அப்படின்னு சொன்னாவே, நகை அப்படின்னு சொல்லிட்டாவே அது வந்து ஒரு அணிகலன் ஆயிடுச்சு. அந்த அணிகலனுக்கு வந்து டச் அண்ட் ஃபீல் தான். நம்ம அது வந்து ஒரு மோதிரமாவோ செயினாவோ இல்லை பிரேஸ்லெட்டாவோ இல்லை வளையலாவோ நெக்லஸாவோ போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கம்பீரம் வரும். என்கிட்ட பேப்பரில் இருக்குன்னு சொல்லி பேப்பர் எடுத்து பாக்கெட்டில் மடித்து வச்சுட்டா உங்களுக்கு எந்த கம்பீரமும் வராது. அதாவது இது வந்து உங்களுக்கு பொருளாதார அந்தஸ்து தரலாம், ஆனால் தங்கம் அணியும் போது சமூக அந்தஸ்தும் சேர்ந்து வருது. ஒரு 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 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார அந்தஸ்து என்கிட்ட ஒரு 10 சவரம் இருக்கின்றது, அதை நம்ம அணிகலன்னா அடிக்கும் போது சமூக அந்தஸ்தும் கிடைக்குது. அதனால வந்து பெரும்பாலான மக்கள் தங்கத்தின் மீது நேரடியாக பிசிக்கல் கோல்டு, பிசிக்கல் ஜுவல்லரியில் தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களே தவிர பேப்பர் கோல்டில் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இல்ல சார், நீங்க சொல்றது டச் அண்ட் ஃபீல் அப்படிங்கறதே வேணாம். எனக்குன்னு ஒரு அசட் ஆன்லைன்ல இருக்கு, நாளைக்கே அதை விற்கனா கூட ஆன்லைன்ல வித்து நான் பணமா வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுல வந்து அவங்க போட்டு தான் அதை வந்து சொசைட்டிக்கு காமிக்கணும்னு இல்லை. அதுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் கோல்டு பாண்ட் சரியா? அதாவது தங்கமே இல்லாத நீங்க வந்து வெறும் எங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தங்கம் இருக்கிறதா நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்தா அந்த பேப்பர் வந்து எந்த வகையில் வந்து சரியா இருக்கும்? அதாவது ஒரு சமயத்தில் 2,000 ரூபா நோட்டே வந்துட்டு திடீர்னு ஓவர் நைட்டில் வந்துட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அது ஒரு பேப்பர் தான். என்கிட்ட 2,000 ரூபா இருந்தது உண்மை, அது எல்லாமே இருந்தது, எல்லாமே உண்மை இருந்தது. ஆனால் திடீர்னு இல்லாத போயிடுச்சு. அதே மாதிரி நாளைக்கு இதுக்கும் ஒரு நிலைமை, ஏதாவது ஒரு நாட்டிலே ஒரு பெரிய ஏதாவது ஒரு தாக்கங்கள் ஏற்பட்டாலும் இது மாதிரியான நிலைமை அது கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிசிக்கல் கோல்டில் தான் எனக்கு நம்பிக்கை. நான் யாருக்கா அட்வைஸ் பண்ணேன்னா நிச்சயமா பிசிக்கல் கோல்டுக்கு போங்க, மீதி எந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ ஒரு செயின் இல்ல மோதிரம் ஏதோ ஒரு நெக்லஸ் ஏதோ ஒன்று வாங்கிட்டோம், 2-3 வருஷம் ஆகுது, அதோட அந்த பளபளப்பு போயிடுது. கடையில் கொடுத்தா அதை வந்து கொஞ்சம் கலர் பண்ணி தருவாங்க, கொஞ்சம் மினுமினுப்பா இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்களா, இது வந்து பண்ணலாமா வேணாமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஏன் பண்ணா நல்லது, தப்பின்னா இருக்கு? அதாவது நான் வந்துட்டு என்னுடைய நகையை மறுபடியும் புதுசாக ஆக்கணும்னு சொன்னால் இது எப்படின்னா, ஒரு சட்டை ஒரு துணி அழுக்காயிடுச்சுன்னா மறுபடியும் அதை வந்துட்டு சுத்தம் பண்ணி ஒரு இது பண்ணி ட்ரை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதை அயர்ன் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி அதை சுத்தம் பண்ணால் ஒரு மறுபடியும் ஒரு பளபளப்பு உண்டாகும். அதனால எந்த வித நஷ்டமோ இல்லை, எந்த வித இதுவும் கிடையாது. அதுக்குண்டான ஒரு 100, 200, 500 ரூபா ஏதோ ஒரு செலவாகணும், அது ஆகும். அது தவிர்த்து எந்த நஷ்டமோ நிச்சயமா தங்கத்தில் இடம் குறையுமோ இல்லை வேற எதுவுமே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு இருக்கும் சார் அந்த கலர். நீங்க பயன்படுத்துறத பொறுத்தா எந்த ஒரு விஷயமோ நீங்க உங்களுடைய பயன்பாடு எப்படிங்கிறது தான். நீங்க ஏதோ விசேஷத்துக்கு போறீங்க, போட்டுட்டு போறீங்க, மறுபடியும் எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது. நீங்க தொடர்ந்து போட்டீங்கன்னா அதோடைய பளபளப்பு குறையும். ஆனா தங்கம் ஒரு மஞ்சள் நிறம் எப்பவுமே இருக்கும். ஆனா ஒரு புதுசா இருக்கிற அந்த பளபளப்பு, அந்த கட்டிங், பினிஷிங் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சுதான் வரும். அதுல ஒண்ணு, அதனால தங்கத்துடைய தரத்துல எந்த வித வித்தியாசமும் ஏற்படாது. தங்கமும் வெள்ளியும் பார்த்தோம்னா ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. பிளாட்டினம், டைமண்ட் அதோட ஸ்டேட்டஸ் என்ன? அதை பத்தி வெளியே எந்த தகவலுமே வர்றதில்லை.
தங்கம் விலை எப்பொழுதெல்லாம் உயருமோ அப்பொழுதெல்லாம் வெள்ளியின் விலையும் தொடர்ந்து வந்து உயரும். காரணம் என்னன்னா, உலக முதலீட்டாளர்கள் தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் ஒரே நபர்கள் தான். யார் முதலீடு செய்கிறாங்களோ தங்கம் அல்லது வெள்ளி. தங்கம் உயரும்போது ஈக்குவலாக அதுக்கு வெள்ளிக்கும் முதலீடு வரும். பிளாட்டினம் வந்து இந்த ரேஸ்லேயே கிடையாது. ஆனால் பிளாட்டினத்தை பொறுத்தவரை பெரிய வரவேற்பு இந்தியாவை பொறுத்தவரை பெருசாக இல்லை. அது மேலை நாடுகள், அது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அது ஒரு சின்ன ஒரு மோதிரமாகவோ இல்லை ஒரு மெலிசாக ஒரு செயினாவோ போட்டு தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மக்களிடையே வந்துட்டு பிளாட்டினம் பெரிய வந்து ஒரு வரவேற்பை வந்து பெறவில்லை. வெள்ளியின் விலை வந்து தங்கம் விலை உயரும் போது அதுவும் உயர்ந்து கொண்டு தான் போகும். ஸோ அதில் கூட முதலீடு செய்யலாம். வைரத்தை பொறுத்தவரை நீங்கள் நாளைக்கு ஒரு அவசர தேவைக்கு விற்கணும்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகலாம். எங்கே வாங்கணுமோ அங்கே அதை போய் விற்க முடியும். அதே மாதிரி நீங்கள் திடீர்னு எடுத்து ஒரு வங்கியில் போய் அடமானம் வைக்கணும்னு சொன்னால் வைர நகைகளுக்கு அடமானம் வைக்க மாட்டாங்க. தங்கத்துக்கும் மட்டும்தான் அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு வைரத்தின் மீது முதலீடுகள் யோசித்து செய்யணும். ஆனால் அது வந்து ஒரு ராசியான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. அதனால வந்து நிறைய பேர் வந்து வைரத்தையும் அணிகிறாங்க. அதோட ரேட்டு ஏறுதா? இல்லை, அதுக்கும் ஒரு பெரிய, அதாவது தங்கம் வெள்ளிக்கு நிகரான வந்து விலையேற்றம் வந்து வைரத்தில் இல்லை. இந்த 60,000 70,000 கேரட் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமாக அப்படிதான் இருக்கு. ஆனால் இந்த 5 வருஷத்துல ஏறக்குறைய ஒரு 60%, 50%, 60% வந்து வெள்ளி விலை ஏறிடுச்சு, தங்கத்துடைய விலை ஏறிடுச்சு. அந்த அளவுக்கு வைரம் வந்து ஏறவே இல்லை. அதே விலை தொடர்ந்து நீடித்து கொண்டு வருகிறது. இப்போ நீங்க சொல்லக்கூடியது ஒரு புதுமையான ஒரு தகவலா இருக்கு. அதாவது வைரம் நகைகளை வந்து வாங்கின இடத்துல தான் விற்கணும், அடமானம் வைக்க முடியாது அப்படின்னு. அதப்போ என்ன பண்றது? எங்க வாங்கணும்னா அங்கதான் போகணுமா? எந்த பேங்க்லயுமே வாங்க மாட்டாங்களா? அடகு கடையில் வாங்க மாட்டாங்க? இல்ல, பொதுவாகவே அடகு கடையில தெரிஞ்சவங்க தான் வாங்கிடுவாங்க. மற்றபடி வங்கிகளை வந்துட்டு வைர நகைகளுக்கு அடமானத்துக்கு அவங்க பணம் தரதில்லை. இரண்டாவதாக வைர நகைகள் எங்க வந்து நம்ம கொள்முதல் செய்தோமோ, எங்க நம்ம அதை வாங்கணுமோ அங்கதான் போய் விற்கணும். காரணம் என்னன்னா, அதனுடைய தரம் என்னங்கிறது, அந்த சர்டிபிகேட், அதனுடைய இது விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் வைரம் எங்க வாங்குறீங்களோ அங்கேயே வித்துருங்க, அதான் அவங்களுக்கு நல்ல காசு வரும்னு நாங்களே சொல்லிடுவோம். இல்லை சார், இப்போ ஒரு மோதிரம் போட்டிருக்கோம், அந்த மோதிரத்தில் வந்து 2 டைமண்ட் இருக்கு, அதை கொண்டு போய் இன்னொரு கடையில் விற்கணும்னா அப்போ அந்த தங்கத்தை எடுத்துப்பாங்க, அந்த டைமண்ட் என்ன பண்ணுவாங்க? இல்லை, நீங்க அது அந்த இன்னொரு கடையில் போய் தங்கத்தை மட்டும் கொடுக்குறீங்க. எங்கே வாங்கினீங்களோ அந்த மோதிரத்தோடய எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே கொடுத்துட்டு போகும். எங்கேயோ வெளியூரில் டெல்லியில் வாங்கிட்டேன், சென்னையில் வைக்கணும், விலை கம்மியாக போகும். அப்புறம் அவங்க கேட்குற மாதிரி விலைக்கு தான் நீங்கள் தரணும். அது கேரட் வந்து ஒரு 30,000 கேட்பாங்க. ஆனால் விற்கும் போது நீங்கள் வாங்கும்போது 50,000 60,000 இருந்திருக்கும். ஸோ அதனால் வாங்குற இடத்துல விற்கிறது தான் நல்லது. தெரிஞ்ச வைரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு நம்பிக்கையான தெரிஞ்ச கடையில் தான் வாங்கணும், வேறு கடையில் வாங்கக்கூடாது. தங்கம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான பதில் படிச்சு கொடுத்துருக்கீங்க. நன்றி.